ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த கப்லேயே அரை கப் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வாட்டரை ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 8 to 9 பல்லுக்கு பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வெண்டைக்காய், கொத்தரங்காய், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு அந்த ஆனியனையும் பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காமிப்பேன். இப்போ வந்து ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் இது கூட சேர்ந்து வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள், வீடியோவில் நல்லா கொஞ்சம் கலர்லாம் மாறி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கத்திரிக்காயை மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன், அது கருப்பாகக்கூடாதுன்றதுக்காக. அதனால் அது கடைசியாக போட்டு இப்போ அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆயிலே வந்து வேகட்டும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், லைட்டாக வந்து காய் வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலே இது வந்து ஒரு 1 மினிட் வந்து அப்படியே வேகட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வீடியோ ஃபஸ்ட்லேயே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி பருப்பு, அதை வந்து இதில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நான் கிளறி விட்டுக்குவேன். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எப்பயுமே நார்மலாக ரைஸ்க்கு வைக்கிறத விட ஒரு 2 கப்பு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி 4 to 5 விசில் வந்து வச்சுக்கலாம். இப்போ விசில் வச்சதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். காய், பருப்பு, ரைஸு எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கலாம். வானலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 வரமிளகா, ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் அதில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். தீயை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோவில் ஃபஸ்ட்டு இருந்ததை விட அப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம குக்கரில் செஞ்சு வச்ச ரைஸ் இந்த தாளிப்பை வந்து நம்ம கொட்டி இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பாட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, டாடா, பாய் பாய்.